ஃபேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். வெல்கம் டு த ஷோ பிக் பாஸ் தக் லைஃப் வித் பிக் பாஸ். சார், எங்க பிக் பாஸ்? Welcome to Big Boss with Fat Man and Fat Man Tag Live. Jai Sultan. Ha, ha. ஜிங்கி சா ஜிங்கி ஜிங்கி சா ஜிங்கி சா ஜிங்கி ஜிங்கி சா. எங்க இன்னைக்கு போனவங்க நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இந்த ஆடிடுவாங்களோன்னு பாவம் ஆனா சார். ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் த கிரேட் எஃபர்ட் ஆஃப் விக்ரம். பா மனுஷன் விடமாட்டேன்னு சக்கல்ல கல்லா வல்லவன் எல்லா டான்ஸ் ஆட்டான். ஒரு டம்ஷரட் மாதிரிதான் ரெண்டு பேருமே சிம்புங்கிறாங்க. கமலுக்கு ஆக்சுவலா கமல் பண்றாங்க. இல்ல அந்த ஜிங்கிச்சா ஜிங்கி ஜிங்கி சா ஜிங்கிச்சா அந்த இதுக்கு ஒரே யூஎஸ்பி மோனோ டம்ஷரப்ஸ் மாதிரி அந்த ஜிங்கிச்சா தான். அதுல ஆமா. என்ன ஸ்டெப் ஆடினாலும் இவங்களுக்கு புரியல. ஆனா அவள் வருவாளா இவங்க ரெண்டு பேருக்கு முடியலன்னு மோதி உனக்கு அதுல இருந்து என்ன தெரிஞ்சது? இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்திருக்க கூடாதுன்னு தெரிஞ்சது. விக்ரம் வெளியே உட்கார வச்சுட்டு இவங்க யாரோ உள்ள போயிருக்காங்க. விக்ரம் நல்லா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆளு. நோ 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 அப்படி இல்ல. 2K கிட்ஸுக்கு தலைவனோட பாட்டு தெரியலன்னு தெரியுது. ஆமா சார். அதாவது சூர்யாவுடைய ஒரு யூஎஸ்பி சாங் இது அப்படின்றது தெரியல. அதான் 2K கிட்ஸோட ப்ராப்ளம். இந்த சாங் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா 2010க்கு அப்புறம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது சிங்கம் பாட்டுங்கிறாங்க, வாலே வாலே பாட்டுங்கிறாங்க, கமா கமான் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதான் ஜென்சி கிட்ஸுக்கு அது தெரியல. அது மட்டும் அவங்க அந்த அந்த சாங்கை புரிஞ்சுக்க முடியாம அவங்க கெஸ் பண்ணதை வச்சு கிளியரா தெரிஞ்சுது. அவங்க ஒரு பேட்டர்னுக்கு பின்னாடி போறதுக்கு தெரியறது இல்ல. அது சபரி கண்டுபிடிச்சதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் இல்ல. கண்டுபிடிச்சா உலகத்துல ஒருத்தனை என்னமோ கண்டுபிடிச்சிருக்கான். பட் நம்ம பையன் 70 நாள் விட்டதுல இதைதான் கண்டுபிடிச்சிருக்கான். எஸ், பட் ரொம்ப 1 மணி நேரம் ஆட வைக்கிறது வந்து ஒரு பிக் பாஸே ஒரு கருணை அடிப்படையில 1/2 அன் அவர் வச்சிருந்திருக்கலாம். 1 ஹவர் ஆனா ஒருத்தர் பாக்குறவங்க என்ன வருது, ஆடுறவர் என்ன வருது. இப்போ இந்த வாரத்தை எப்படியாவது ஓட்டணும், சரியா? எனக்கு இப்பதான்டா ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதாவது இப்படி பண்ணா இவனுங்க டயர்டான அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த டாஸ்க் திவாகர்ல இருந்து ஆரம்பிச்சிருந்திருக்கலாமே. இதுதானடா ரம்யா ஜோவோட ஹோம் கிரவுண்டு. கடைசியில தலைவியை அமைச்சிட்டாங்களேடா. சுமார் 2 ஸ்டெப் ஜிங்கி ஜா ஜிங்கி ஜிங்கி ஜா ஜிங்கி ஜா ஜிங்கி அப்படியே வேற லெவல். உதயெல்லாம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் காஷ்க்கு போயிருப்பீங்களே. நான் நேத்தே சொல்லிட்டேன், நீங்க அட்டாக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானே நேத்து என்னையே நான் அட்டாக் பண்ணிக்கிட்டேன். என்ன மிஸ் யூ ரம்யூ அப்படின்னு அவ்வளவு அட்டாக் இல்லப்பா. இந்த வாரம் இந்த ஷோ வந்து அவங்களுக்கு கரெக்டான ஒரு வாரம். இதுல இந்த நேரம் பார்த்து தலைவை வெளியே அமிச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. தலைவன் கூட சொல்லல, அவங்க வெளியே அமிச்சிட்டீங்களேன்னு சொல்லி எங்க அக்கா ரம்யா அமிச்சிட்டீங்களேன்னு சொல்லியிருந்தேன். யாரு அக்காவா? அக்கா தம்பி சார் நாங்க. அவங்களோட அக்கா ரம்யா அக்கா. இதுக்கு மேல யாரும் தப்பா பேச முடியாது. மக்கள் கேக்குறதா அம்மனி கிட்ட எப்ப உங்களோட இன்டர்வியூ தான் சார். அக்கா தம்பி இன்டர்வியூ ஒரு பாண்டிங்கா இருக்கும், ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டிங். அதனால கேட்டிருப்பாங்க. வரும். நீ எவ்வளவுதான் இத பிராண்டிங் பண்ண நினைச்சாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. இன்ஃபேக்ட் உன் வைஃப் போட்டிருக்காங்க. ஹெட்போன்ஸ் போட்டு நம்ம ஷோ தான் பாக்குறாங்களாம். என்ன பண்ணுவேன்? சரி, ஆக்சுவலா இன்னைக்கு ஷோ, நேத்து ஷோல எனக்கு 2 வியப்பான ஒரு விஷயம். நான் அந்த ஷோ உடம்பு முடியாததுனால ரொம்ப மாத்திரை போட்டு படுத்துட்டேன். எழுந்திக்கும் போது ஷோ முடிஞ்சிருச்சு. பதறி அடிச்சுட்டு பார்த்தேன், நீங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஷோ பார்த்தேன். அப்புறம் திருப்பி வந்து உங்களை பார்த்தேன். ஐயோக்கிய பயலுகளா, இதுல என்ன பேசுறது இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இதுல நிஜமாவே அதுல வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நேத்து பாயிண்ட்லயே பேசணும்ன்ற இருந்த ஒரே பாயிண்ட் என்னன்னா, அதாவது புதுசா செய்யறேன்னு நீங்க ஒண்ணு பண்றது இருக்குல்ல. அதாவது எப்படின்னா, முதல்ல அணியை பிரிச்சுட்டாங்க. அந்த அணி ரொம்ப விவரமான அணி. அதாவது கிறிஸ்துமஸ்க்கு எந்த டீம் வீட்டுக்குள்ள இருக்கணுமோ அந்த டீமோ, கிறிஸ்துமஸ்க்கு எந்த டீம் வீட்டை விட்டு வெளில போகணுமோ அது ஒரு டீம்னு பிரிச்சுட்டாங்க, சரியா? அது முதல் க்ளூ, யார் எவிக்ஷன் ஆவாங்கன்னு. அப்புறம் கிறிஸ்துமஸ் டீம்ல எந்த குடும்பம் உள்ள வர போகுதுன்றதுக்கு இந்த வாரம் குழந்தைகளே உங்கள் ஃபேமிலி முழுக்க எகா 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 வேணாங்கா அக்கா, அவங்க ஃபேமிலி வேணாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் மனசுக்குள்ள ஒரு ஃபேமிலி நினைச்சு பேசுறீங்க. அது எங்களுக்கு கேக்குது. அது யாருன்னே இப்ப மக்கள் கணிச்சிருப்பாங்களா? இங்க பார், லாஸ்ட்ல இருக்கிற மக்களே, நம்ம நம்பாத ஒரு விஷயத்த நம்ம நம்ப வைக்க முயற்சி பண்ணுவோம். அந்த
அந்த அந்த நம்பக்கூடிய ஆன்லைன் ஓட்டோ நம்பாத ஆஃப்லைன் ஓட்டோ எவ்வளவு அடிக்க முடியுமா ஆதரிக்கு அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆதரியை டாப்புக்கு கொண்டு வாங்க. எப்படியாவது அந்த சாண்ட்ராக்காவை எப்படியாவது கயிறு பிடிச்சாது கீழே இழுத்துட்டு வாங்க. முடியல மக்களே. ரம்யாக்கே வார்னிங் கொடுத்தாங்க, சாண்ட்ராக்கெல்லாம் வார்னிங்கா இன்னும் ஒரு 3 வாரம் தாராளமா உள்ள வச்சிருப்பாங்க சார். ஏன்டா சாண்ட்ராவை உள்ள விட்டு எல்லாரும் கூட ஸ்பேரிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்கடா வார்னிங்? அந்த பொண்ணு சகட்ட மேனிக்கு சப்புன்னு அது ஆக்சுவலா அந்த பொண்ணு சமட சூப்பரா அது அரைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் அது அழுதுக்குது. கோச்சிக்கிட்டு அந்த அந்த பக்கமா போய் பாக்குது. வினோத்துக்கு தலையானதுக்கு அப்புறம் ஆமா இல்ல சார், நைட்டு பேசுறது வந்து தப்புதான் வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் தூங்கும் போது சத்தமா, பட் அதுக்காக அவ்வளவு பெரிய ரியாக்ஷன் தேவையில்ல. அவங்க போய் கேக்குறாங்க. அந்த வீட்டுல 3 விஷயம் பண்ண முடியாது. நீ இந்த வீட்டுல இல்ல, நீ வந்து என்னைக்காவது இந்த 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 இத்தனை பேர் இருக்கக்கூடிய, அதாவது சேர்ந்து இந்த மாதிரியான இடத்துலதான் போய் தங்க போற அப்படின்னும் போது நாகரிகமா இருக்கிறதுக்கான அளவுகோல் தான் இது. இது ஒரு நாகரிகத்தின் அடிப்படைக்குள்ளதான் வருதுன்னு வச்சுக்கோ. ஆனா அந்த வீட்டுல கொரட்டை, சில பேருக்கு அந்த வீட்டுல கிளாக் இல்ல, நிறைய பேருக்கு வந்து அவ்வளவு ஈஸியா தூங்க முடியாது, ஒரு மாதிரி ஜாலி பண்ணும் ஃபன் பண்ணும்னா பேசுவாங்க. நீ வந்து சத்யா என் சீசன்ல உள்ள இருந்தேன்றதுனால ஜாஃபரும் சாரி ஜாஃபர்னே வருது பாரு, இவர் ஜெஃப்ரியும் சத்யாவும் விஷாலும் டார்ச்சர் பண்றானுங்க. அவ்வளவு யாரும் ஈஸியாலாம் தூங்கிடவே முடியாது, நைட்டு பூரா செய்வானுங்க. ரஞ்சித் சார்லாம் வந்து இப்ப சாண்ட்ரா பண்ணதெல்லாம் பார்த்தா ரஞ்சித் சார்லாம் இபிபிக்கு இந்த பக்கம் கையில தூக்கி போட்டு அந்த பக்கம் கிளம்பி போயிருக்கணும். அவரெல்லாம் எப்படி தெரியுமா, 4 பெட்டு அந்த பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 4வது இதுல அவர் ஜெனரல் வார்டுல படுத்த மாதிரி படுத்திருப்பாரு. ஐயோ இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டே அப்படின்னு. இந்த பக்கம் திரும்பினா நம்ம சும்மா இதெல்லாம் என்ன அப்படியே இவனுங்க நம்ம குவாரண்டைக்கு அரட்டை இறங்கமே நடத்திட்டு இருந்தானுங்க. அந்த பக்கம் பார்த்தனா அந்த பக்கம் இந்த லாஜிக் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது டியூட். அங்க வந்து என்னன்னா நாகரிகம் கருதி அவங்க தூங்குறாங்க, அவங்க உடம்பு முடியாம இருக்கு, இங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி. ஆனா ஒருத்தங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்க்க மாட்டாங்க. இப்ப சில பேருக்கு வந்து சில பேருக்கு இந்த வீட்டுக்குள்ள வரும்பொழுது எனக்கு நான் நல்லா சாப்பிடுவேங்க, எனக்கு இந்த வீட்டு வேலையே தெரியாதுங்க, அது மாதிரிதான் இது. நான் நைட் டைம்ல நான் வந்து ஒரு 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 நைட் டெவில் நான் அப்படின்னா அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து மாட்டுறது உங்க பேட் துரதிருஷ்டம். நீங்க நல்லா அழகா சௌராஷ்டிரமா இப்ப நீங்க போய் வெளியில போய் படுத்தீங்க பாத்தீங்களா, அது நீங்க எப்படின்னா இந்த பாத்ரூம்ல மைக் போட்டு உங்க எமோஷன்ஸ் எல்லாம் மைக்ல கன்வே பண்ணுவீங்க பாருங்க, அந்த சிஸ்டம். போய் படுக்கிறதா இருந்தா ஹால்ல படுத்திருக்கலாம், இல்ல இதுல படுத்திருக்கலாம். நீங்க அங்க சோஃபால போய் படுத்தீங்க பாருங்க, அது ஹெல்த்தி கிராசியருக்கு நீங்க பண்ற கமிட்மெண்ட்.